கைரேகை சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து 2 வகையான விஷயங்கள் இருக்கு. அதுல நெறைய பிரிவுகள் இருக்கு. கை ரேகைய குடுத்து பார்க்கறதுக்கு பேரு அப்சியா நாடின்னு பேரு. ம். உட்கார்ந்த உடனே எதையுமே குடுக்காம பார்க்கறதுக்கு ஜீவநாடின்னு பேரு. நீங்க போய் உட்கார்ந்தோம்னா, நமக்கு அந்த ஓலைச்சுவடிகள்ல பொன் எழுத்துக்கள் மாரி வரும். அதாவது சைரன் நம்ம எழுத்து எப்படி வந்து வந்து மறையுது இல்லையா? அது மாரி உண்டு இப்ப. இது இருக்கா வந்து சார்? இப்ப நம்ம இது இன்னமும் ஒரு சிலர்ட்ட இருக்குது. இன்னமும் ஒரு சிலர்ட்ட இருக்கு. அந்த அதுக்கு பேரு ஓலைச்சுவடி. ஜீவநாடி. அப்படின்னா ஜீவன், உயிரோட்டமான எழுத்துக்கள் வந்து மறையும். இதுக்கு பேரு ஜீவநாடி. அப்சியா நாடி அப்படின்றதுக்கு நம்ம 2வது விடுறோம். அப்சியா நாடினா நம்ம சொன்னீங்க இல்லையா? ரெட்டை குழந்தை பிறக்குது. ஆனா, ஒரு குழந்தையோட கைரேகை ஒரு மாரி இருக்கும். இன்னொரு குழந்தையோட கைரேகை ஒரு மாரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? இத வந்து நமக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தன கோடி பேர் பிறந்தாலும் ரேகைகள் மாறும். ஆனா, நம்ம சித்தர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 108 பிரிவா பிரிச்சுட்டாங்க. இந்த ரேகை. ரேகை நீ யார் கொண்டு போய் குடுத்தாலும் நமக்கு வந்து 108 வகையான ரேகைய மட்டும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அது சரி. நமக்கு இந்த நாடி ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். கைரேகை ஜோதிடம் படிச்சவங்களுக்கு 12 விதமான ரேகைய எடுக்க தெரியும். ம். இந்த ரேகையில நமக்கு இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கோம் இல்லையா? இத்தன பேத்துல 12 லக்னத்த எடுக்க முடியும். இல்ல. ரேகையில. ஓகே. அப்ப 12 ரேகை எடுக்கிற முடியறவ, அதே மாரி 108 வகையான ரேகைகள எடுத்தாங்க. ஒரு ரேகைக்கு ஒரு கட்டு வீதம் 108 கட்டுக்கள் எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள். அப்ப இந்த 108 கட்டுக்குள்ள வரம்போது, உலகத்துல நம்ம தமிழ்நாடு, இந்தியா, உலகம் யாரு வந்தாலும் அவங்க ரேகைய குடுக்கும்போது, இந்த ரேகைக்காரனோட பேர் எழுத்துக்கள்லாம் அழகா வரும். தமிழ் எழுத்துக்கள்லயும் பேர் இருக்கு, மலையாளத்திலயும் பேர் இருக்கு, கன்னடாவிலயும் பேர் வரும், இங்கிலீஷ்லயும் பேர் வரும், வேற வேற லாங்குவேஜ்லயும் பேர் வரும், இந்துலயும் பேர் வரும், கிறிஸ்டின்லயும் பேர் வரும், முஸ்லீம்லயும் பேர் வரும். இது எல்லாமே அந்த ரேகா கட்டுக்குள்ள இருக்கும்.